கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான குருத்தோலை ஞாயிறு பண்டிகையொட்டி கிறிஸ்தவர்கள் குறுந்தோலை ஏந்தி ஞாயிற்றுக்கிழமை ஓசானா பாடல் பாடி பவனியாக சென்றனர். கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய 40 நாள்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் தொடக்கமான சாம்பல் புதனையொட்டி கடந்த தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து தினமும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வந்தன. வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பயணமும் மேற்கொண்டனர். அதன்படி இன்று குருத்து ஞாயிறு முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள சகாய மாதா தேவாலயத்தில் குருத்தோலை பவனி நடைபெற்று இந்த ஊர்வலத்தில் செக்காலை பங்குச்சந்தை அருள்முனைவர் டாக்டர் சார்லஸ் மற்றும் கேத்தோலிக் கிறிஸ்தவர்கள் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா என்ற பாடல் பாடி கையில் குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக செக்காலை வீதியிலிருந்து தொடங்கி சகாய மாதா தேவாலயம் வந்தடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்களும் கலந்து கொண்டார்.